நான் தான் சொன்னேன்னு கான்சிஸ்டன்சி இஸ் த கீன்னு. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது. சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது. ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்குள்ள வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ராயன் ரிவ்யூ பார்ப்போம், அதுக்கப்புறம் இந்தியன் டூ ரோஸ் பார்ப்போம். இந்த வீடியோல ராயன் ரிவ்யூ அப்புறம் இந்தியன் டூ ரோஸ் பார்ப்போம். ஆக்சுவலா நான் செப்பரேட் வீடியோஸ் போடலாம் இதுக்கு, பட் அதெல்லாம் எனக்கு வேணாம். சோ இந்தியன் டூ வெளியே வந்துச்சுல, நான் அந்த படத்தை ஃபர்ஸ்ட் டே போய் பார்த்தேன். நானும் படம் நல்லா இருக்கும், செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் பார்த்தேன்னா 3 hour தாத்தா என்ன வச்சு செஞ்சாரு. உங்க படத்தை நம்பி பார்க்க வந்ததுக்கு உங்களால என்ன செய்ய முடியுமோ நல்லா செஞ்சுட்டீங்க. இந்தியன் டூ பார்க்கும்போது படம் போயிட்டு இருந்துச்சு. When someone asks how's your life going? போயிட்டு இருந்துச்சு. இந்தியன் டூன்னு சொல்லிட்டு அன்னியன் படம் கொஞ்சம் இன்சர்ட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கு. என் வாழ்க்கையில மென்டலி எக்ஸாஸ்டட் ஆகி ஒரு படத்தை பார்த்து எக்ஸாஸ்டட் ஆகி 3 hours நான் தேட்டர் விட்டு வெளியே வந்ததுன்னு சொல்ல முடியாது. படம் முக்கியமான படத்தை பார்த்து தூங்கி வெளியே வந்திருக்கேன். ஆனா நான் 3 hour படத்தை தூங்காம பார்த்து எக்ஸாஸ்டட் ஆகி வெளியே வந்ததே இல்லை. இந்தியன் டூ பார்த்துட்டு நான் வெளியே வந்தேன். உன்னை விட எனக்கு தான் இழப்பு ஜாஸ்தி. இதுல இந்தியன் 3 வேற இருக்கு. அந்த படம் எப்படி இருக்க போதோ, அந்த படத்தை நான் பாப்பேனா கேட்டீங்கன்னா நான் பாப்பேன், நான் கண்டிப்பா பாப்பேன். ஏன்னா இந்தியன் 2 பார்த்தல, தேவையில்லாம பார்த்தல, நான் இந்தியன் 3யும் பாப்பேன். ராயன் படம் என்னதுதான் பார்க்க போனேன், ராத்திரி ஷோ. படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா ராயன் படம் பாக்குற மணிக்கு அந்த ஒரு மீம் பார்த்தேன். சோசியல் மீடியால சில மிக்ஸ் ரிவ்யூஸ்லாம் பார்த்தலாம். சில பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, சில பேர் மிக்ஸ் ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சவனுக்கு இந்த படம் போல பார்க்கலாம்ல. இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அசூர்ல இருந்து கொஞ்சம் உருவி, அப்புறம் இந்த ராவணன் தங்கச்சி என்னமோ பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு ராவணன் போய் சண்டை போடுவாரு, அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து கம்பைன் பண்ணி எடுத்த மாதிரி இருந்துச்சு இந்த படம். That's all guys for today's video. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Bye. நான் களி இப்படி போட்டுக்கிறேன், அப்பதான் கொஞ்சம் சாய் ஈஸியா இருக்கும். அப்பாடா, இப்ப சாயலாம். அதி வீடியோ போடலாம். இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், சாய முடியாம. என்னடா கரப்பாம்பூச்சி இருக்கு, அடுங்கொய்யால வச்சு சாத்து கரப்பாம்பூச்சி. டே வெளி பையன், எங்க வேணா கரப்பாம்பூச்சா இருக்கு. பார்த்ததுமே பாத மறந்தது.